இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, கடவுள ஆராதிக்கிறதுக்காக நம்மள படைச்சிருந்தா, கடவுள் சுயநலவாதி மாரி தெரியுதா இல்லையா? கடவுள் சுயநலவாதி கிடையாது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த இந்த வார்த்தைய நீங்க சொல்ற ஆன்ஸர யோசித்து பார்த்தோம்னா, கடவுளை ஆராதிப்பதற்கு, அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்மள படைச்சாருன்னா, கடவுள் சுயநலவாதி மாரி தெரியுதா தெரியலையா? அப்ப சென்னைக்கு ரீசென்ட்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு தியானம் கொடுக்க போயிருந்தேன். அங்க இத சொல்லும்போது ஒரு சகோதரி கேட்டாங்க, "பிரதர் நீங்க ஒரு ஆன்ஸர் சொன்னீங்க. ஆனா பைபிள்ல அப்படி போடல. நம்ம சின்ன குறிப்பிடத்துல இப்படி தான் போட்டிருக்குது. அப்ப இது தப்பான்னு?" கேட்டாங்க. ஓகேங்களா? அவங்க கேட்டது சரியான ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க ஒரு கேட்டகிசம் டீச்சர். அப்ப சின்ன குறிப்பிடத்துல கடவுளை ஆராதிப்பதற்கும் அன்பு அன்பு செலுத்துவதற்கும் நம்மள படைத்தார்ன்னு சொல்றது தப்பா? திருச்சபை சொல்லிக் கொடுப்பது தப்பான்னு கேட்டாங்க. ஓகே. நல்ல கேள்வி. நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னுடைய கேள்வி என்னன்னா, கடவுள் நம்மை படைத்தது